ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா சோம்பேறி கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை தண்ணி விட்டு அறுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு குக்கரில் போட்டுக்கணும். நாம் அறுத்து வச்ச கத்திரிக்காயை குக்கரில் எல்லாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ ஈஸி, சீக்கிரம் ரெடி ஆகிடும். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கத்திரிக்காயை போட்டாச்சு. ஒரு 4 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன், அதே இதில் போட்டுடலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே, பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே. எந்த வெங்காயமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை வெங்காயம் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டதுக்கப்புறம் இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி, நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கணும். கொஞ்சம் போல் மஞ்சள். இப்போ மஞ்சள் போட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை பற்ற வச்சு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். நல்லா கொல கொலன்னு வந்துடும். அப்புறம் தாளித்து கடைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம பார்த்தா இதுக்கு தேவையான மசாலா, அதாவது சீக்ரெட் மசாலா இது பேர். இப்போ கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கசகசா. கத்திரிக்காய் வெந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் போல் ஜீரகம் போட்டுக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, பூண்டு, கசகசா இதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் கொட்டிக்கலாம். ஆல்ரெடி இதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா ஐட்டங்களை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சாம்பார் பொடி, கொஞ்சம் போல் கறி மசாலா பொடி போதும். கொஞ்சம் மிளகாய் பொடி, ஒரு 5 நிமிஷம் கரைச்சி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க, சோம்பேறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.